செல்ல குழந்தையே, அப்பன் தஞ்சாவூர் கோயிலிலிருந்து உன்னை காண்பதற்காக உன்னை தேடி பேச வந்திருக்கிறேன். எதற்காக தெரியுமா? நீ இன்னும் என்னை பார்க்க வரவே இல்லை. என்னுடைய ஆலயத்திற்கு வருவதற்கு கூட உனக்கு நேரம் இல்லை. அவ்வளவு சிக்கலிலும் அவ்வளவு வேலைகளிலும் அவ்வளவு பிரச்சனைகளிலும் நீ மாட்டி இருக்குகின்றாய் என எனக்கு தெரியும். அதனால்தான் நீ என்னை காண வரவில்லை என்றால் என்ன? நான் உன்னை தேடி வந்து என்னுடைய பாதத்தை உன் கண்களில் காட்டிவிட்டேன். உனக்காக உன்னை பார்ப்பதற்காக தேடி வந்த இந்த அப்பனுடைய பாதத்தை தொட்டு ஆசிகளை பெற்று கொள்ள வேண்டும். என் செல்ல பிள்ளையே, வீட்டில் எல்லாமே நல்லதாகத்தான் நடக்கும். நீ எவ்வளவுதான் நல்ல பிள்ளையாக இருந்தாலும் உன்னை காண்பவர்கள் எல்லோரும் அதை உண்மையாக புரிந்து கொள்வதே கிடையாது. ஏன் அவர்களுக்கு ஒரு கண்ணோட்டத்தோடு உன்னை நல்லவர்களாகவும் கெட்டவர்களாகவும் சுற்றி கொண்டு இருக்கிறார்கள் அல்லவா? சுயநலத்தோடு இருப்பவர்கள் அல்லது உன்னை பலவித எண்ணங்களோடு காண்பவர்கள் துரோகிகளும் ஏமாற்றியவர்களுமாகத்தான் நினைத்து இருக்கின்றார்கள். மனிதர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்து அவர்களுடைய கண்ணோட்டத்தில் காண்கின்றார்களோ அவர்களுடைய கண்ணோட்டத்திற்கு அப்படி மனிதர்கள் காட்சியளிக்கின்றார்கள். அவர்களைப் போலவே குணங்கள் கொண்டவர்களாக தெரிவார்கள். அப்படித்தான் உன்னை பற்றி நிறைய பேர் நீங்கள் தவறாக நினைத்து கொண்டு இருக்கின்றார்கள். யார் எப்படி இருந்தாலும் சரி, அவர்களுக்கு நீ கொடுக்கக்கூடிய விடை உன்னை பற்றி தன்னுடைய விளக்கம் என்னவாக இருக்க வேண்டும் தெரியுமா? அது வார்த்தைகளாக இருக்க வேண்டாம். என்ன செல்லமே, நீயாகவே இருந்தால் உன்னுடைய செயல்களை பார்த்து அவர்களுக்கே உன்னை பற்றி நல்ல அபிப்பிராயம் வரும். நீ யாராகவும் உன்னுடைய குணத்தை, எண்ணத்தையும், செயல்களையும், வார்த்தைகளையும் எதையும் மாற்றிக்க வேணாம். நீயாகவே இருந்து உன்னுடைய செயல்களை சரியாக செய்து கொண்டு இருந்தாலே போதும். அடுத்தவருடைய வலியை, வேதனையும் புரிந்து கொண்டு மனிதர்கள் ஒருபோதும் யாரையும் காயப்படுத்தி பார்க்க மாட்டார்கள் தானே? அப்படி இல்லாமல் ஒரு சிலர் உனக்கு கெட்டது நடக்க வேண்டும் என்று எண்ணத்தோடு உன் கண்ணீருக்கு காரணமாக இருந்து விட்டார்கள். எல்லாவற்றையும் பார்த்தேன். இப்பொழுது அதை சரி செய்வதற்காகத்தானே உன்னை தேடி வந்திருக்கிறேன். கவலைப்படாதே. உன்னை வருத்தத்திற்கு, வேதனையிற்கும் காரணமான மனிதர்கள்தான் தவறு உணர்ந்து கூட சீக்கிரம் உன்கிட்டே உன்னுடைய மன்னிப்பை கேட்டு விடுவார்கள். எப்பொழுதும் நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு இரு என் செல்லமே. நீ உன் நம்பிக்கையிலாக மிகவும் திறமையாக, உறுதியாக இருக்க வேண்டும். தன்னுடைய சில சோதனையை நான் கொடுத்திருக்கின்றேன். உன்னுடன் உன் நம்பிக்கை இருக்கக்கூடிய இந்த அப்பனை நான் உனக்கு எப்பொழுதும் இந்த அப்பன் உனக்கு உறுதுணையாக இருக்கின்றேன். எல்லா விஷயங்களையும் சரியாக நிறைவேற்றுவேன் என் செல்லமே. என்னுடைய மனது ஒரு கோயில் போலதான். அந்த கோயில் ஆண்கள் சிலை, அடுத்ததாக பெண்கள் சிலை உன்னத்தில் பல பயனாக இருந்து கொண்டு இருக்கின்றது. ஆண்கள் சிலை அல்லது அது பயன்படுத்தி கொண்டு இருக்கின்றார்களா அல்லது ஒரு தூணாக இருக்கின்றார்களா என்பது அவர்கள் எண்ணத்தை, செயலையும் கொடுத்துதானே. ஆண்கள் எப்பொழுதும் நல்லவர்களாகவும் சரியானவர்களாகவும் முழுக்க உள்ளவர்களாகவும் பொறுமையுள்ளவர்களாகவும் பொறுப்பாளர்களாகவும் இருந்தால் பெண்ணுடைய மனது கோவிலில் உள்ள சிலை தெய்வமாக இருப்பார்கள். ஆனால் ஒரு சில ஆண்களுடைய தவறான செயல்களால், பொறுப்பில்லாமல், தொடர்ந்து சரியாக பார்த்துக்காமல், குழந்தைகள் கண்காணிச்சுக்காமல் இருப்பதனால் பயன்படாமல் கோயிலுக்கு உள்ளே இருந்து தூணாக இருக்கின்றார்கள். ஆண்களின் நடத்தையை பொறுத்துதானே பெண்கள் மனசும் பெண்களின் எண்ணமும் அவர்களுடைய நடத்தையும் இருந்து எல்லாருமே இங்கு நல்லவாக இருந்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் அவர்களோடு வாழ்க்கை சூழ்நிலை எப்படி மாறுதோ அதை பொறுத்து எல்லோருமே இங்கு மாறிக்கொண்டு இருக்கின்றது. ஒரு ஆண் ஒரு பெண்ணிடம் சரியாக நடந்து கொள்ளவில்லை என்றால் அவர்களுடைய அன்பு அவர்களுக்கு ஒருபோதும் கிடைக்காது. அப்பொழுது அவர்கள் ஒரு தூணாக நினைக்கப்படுகின்றார்கள். உன் வாழ்க்கையில் அப்படித்தானே நிறைய மாற்றங்களை நீ கொண்டு வந்து விட்டாய் என் அன்பு செல்லமே. எது எப்படி இருந்தாலும் சரி, உன் மனசு இருக்கக்கூடிய பயத்தை தூக்கி எறிந்து
எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விடு. நல்லதாக நடக்கும்படி உன்னுடைய முயற்சிகளுக்கு எல்லாம் நான் முடிவை கொடுப்பேன் என் செல்லமே. உனக்கு துணையாக நான் முடிவெடுத்து கொடுக்கின்றேன் என் செல்லமே. எப்பொழுதும் உனக்கு நல்வழியை காட்டுவதற்காக நான் வந்து விட்டேன் அல்லவா? இனி எல்லாமே நிச்சயமாக நல்லதாகவே நடக்கும். இனிமேலும் நீ எதை பற்றியும் யோசித்து கவலைப்படாதே, வருத்தப்பட வேண்டாம். உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சரியாகும் முறையாக நடத்தி கொடுக்கும் நான் எப்பொழுதும் உன்னோடு இருந்து கொண்டிருக்கின்றேன். இனி ஒவ்வொரு நாளும் உனக்கான சந்தோஷமானது நாளுக்கு நாளாக அதிகமாகிக் கொண்டே போகப் போகிறது. உன் வாழ்க்கையில் நீ சரியாக நினைத்திருக்கின்ற எல்லா விஷயமும் தவறாக நினைக்கிறாயோ? எது எப்படி இருந்தாலும் உனக்கு பிடித்த மாதிரி இந்த அப்பன் மனசாட்சிப்படி வாழ ஆரம்பித்து இந்த உலகத்தில் அவர்கள் என்ன நினைத்தாலும் சரி, உன்னுடைய எண்ணத்தின் போல நீ செயல்பட்டு கொண்டே இரு. உன்னுடைய எல்லாவற்றைக்கும் இந்த அப்பன் பொறுப்பாக ஏற்றுக்கொள்கிறேன் என் செல்லமே. எல்லாம் மத்திகளிலும் நீ எதை நினைத்தும் பயப்பட தேவையில்லை. நீ கோழையும் அல்ல, தவறாக செயல்களை செய்யுமாறு கிடையாது. அதே நேரத்தில் உன்னை சுற்றி எல்லாம் கூடிய அளவில் இங்கு யாரும் உத்தமர்களும் கிடையாது. தவறான செயல்களோடு வாழ்வார்கள். பயத்தோடு வாழணுமே தவிர சரியான முறை நேர்மையோடு ஒழுக்கத்தோடும் வாழும் நீ தைரியமாகவே இரு. இந்த உலகத்தில் வாழாமல் அமைதி எப்பொழுதும் நிலைத்திருக்கும்படி இந்த அப்பன் நான் உன்னோடு எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய அற்புதங்களை நிலைக்கப் போகின்றது. நீ இனிமேல் ஒரு நொடி கூட கவலைப்படக்கூடாது என் செல்லமே. உன் வாழ்க்கைக்காக எல்லா நல்ல விஷயத்தையும் நடத்தி கொடுப்பதற்காக இந்த அப்பன் நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். இனிமேல் நீ என்ன எங்கே தேட வேண்டாம். உன் மனசு உனக்கு அருகே இருக்கின்றது தானே? அதனை இனிமேல் அப்படியே நடந்து கொண்டு அது எப்படி நடத்தி கொண்டு இருக்கிறதோ அதன் வகையிலே நீ நடந்து கொள். ஒருபோதும் அவர்களோடு நம்பிக்கையோடு பேசாதே. எதுவாக இருந்தாலும் உன்னால் அது நடக்கும் நம்பிக்கை இழந்து விடாதே என் செல்லமே. உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல சிக்கலும் தொல்லைகளுமான பிரச்சனைகளும் எனக்கு தெரியும். அதிலும் உன்னை மீட்டெடுப்பதற்கு தானே உன்னிடத்திருந்து அப்பன் இப்போது வந்திருக்கிறேன். நீ நம்பிக்கையை இழந்து விடாதே. ஒருபோதும் இந்த அப்பனை நம்பியவர்கள் அப்பன் கைவிட மாட்டேன். அவர்கள் எப்பொழுதும் ஒருபோதும் தோற்று போக அப்பன் விட மாட்டேன் என் செல்லமே. எல்லாம் நல்ல காரியமாக உனக்கு வெற்றிகரமாக நடத்தி முடிப்பேன். பொறுமையோடு காத்து கொண்டு இரு. பொறுமையுள்ள மனிதர்கள் வெற்றி பெறுவது உறுதி என்பதில் நீ நிலையாக இருந்தால் மட்டும் போதும். கவனமாக இரு. நிம்மதியாக வாழ்க்கை வாழ ஆரம்பிக்க உன் வாழ்க்கையில் இதுவரை அழைத்த கதவுகளை எல்லாம் நானே வந்து திறந்து வைப்பேன். இனி எல்லாமே நீ நினைத்தது போல அழகாக நடந்து முடியும். உன்னுடைய குடும்பம் எனும் அழகான கோட்டைகளை எந்த மனிதர்கள் திட்டம் போட்டாலும் அதை நான் நடத்த விட மாட்டேன். எல்லா செல்வமும் உனக்காக காத்து கொண்டு இருக்கிறது. எந்த திட்டமும் இந்த அப்பனிடத்தில் எடுபடாது என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள் என் செல்லமே. நீ வெற்றிக்காக போராடி பல விஷயங்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும். நீ எதிர்பார்த்ததை எல்லாம் நீ உன் வாழ்க்கையில் அப்படியே நடத்தி கொடுப்பேன். ஒருபோதும் எல்லாவற்றையும் கடந்து நீ வெற்றி பெறுவதில் தானே உன் வாழ்க்கை இருக்கும். உன் கையில் வருத்தப்படாமல் எனக்கு பிடித்தபடி என் வாழ்க்கை அமையும். நான் மாற்றி அமைப்பேன். நம்பிக்கையோடு ஒரு சில விஷயத்தை மட்டும் பார்த்து உனக்கு பிடிக்கலை நீ என் வாழ்க்கையில் ஒதுக்கிவிடாக என்றால் இது உனக்கான வாழ்க்கை. உணர்ந்து உன் வாழ்க்கையின் துணையை நேசித்து அன்பை மட்டுமே அவர்களுக்கு பரிசாக கொடுத்து கொண்டு இரு என் செல்லமே. இது நடப்பதெல்லாம் நல்லதாக இருக்கும்படி இந்த அப்பன் உனக்காக சில விஷயங்களை காட்டித் தருகின்றேன். அந்த பாதையில் நீ சில வழிகளை வேதனைகளையும் காட்டிவிட்டதல்லவா? இனிமேல் நீ என்ன செய்தாலும் அது உனக்கு நல்லதாக நடக்கும்படி உன் வாழ்க்கையில் வேதனை துரத்தி அடித்து உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுப்பேன். உன்னை நேசிக்கக்கூடிய மனிதர்கள், நீ போவாக இருக்கக்கூடிய மனிதர்கள், உன்னை ஏளனமாக நினைக்கக்கூடிய மனிதர்களை எல்லாவற்றையும் இப்பொழுது உனக்காக அவர்களுடைய எண்ணங்களை மாற்றி உனக்கான எல்லாவற்றையும் அவர்களே உன்னிடத்தில் வந்து நன்மையாக செய்து முடிப்பார்கள். நான் பார்த்து கொள்கிறேன் என் செல்லமே. எல்லாவற்றையும் உணர்வதற்கு நேரம் வந்து என்னுடன் நீ அவர்களை காட்டு. தர்மம் வந்து விட்டது என் செல்லமே. உன்னுடைய எல்லா லட்சியத்தை
நோக்கி நீ போய்க்கொண்டு உனக்கானதை நடத்தி கொண்டு நல்லபடியாக எப்பொழுதும் இருக்க வேண்டும். இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி.